என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க நாப்பல யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா? இத உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பாட்டி போயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலறுது பாரு. கேக்குறா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். வணக்கம். வணக்கம். கொரியர் கும்பகோணத்துக்கு அனுப்பணும். அனுப்பிடுவோம். ஏன்? ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த ஆபீஸோட சீப் யாரு? ஆபீஸுக்கு சீப் நான் தான். உங்க பேரு? கொரியர் கோபு. கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்கார்ந்திருப்பாள அவ பேரு? கொரியர் பாபு. பாபு. உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல? சும்மா ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மெசேஜ் ஆனா எப்பவும் போல எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. உன் கொரியர்ல அனுப்ப முடியாது. நீ வெளிய போமல்ல. என்ன கோச்சுக்கறேன்? என்ன கோவம்? டீட்டெயில் கேட்ட குட்டமா இல்ல டீட்டெயில் கேட்ட குட்டமான்னு? அது சரி, பேரை சொல்லிட்டேல. சரி, என் ரூட்ல போய்க்கிறேன். ரேட் எவ்வளவு சொல்லுங்க? 18 ரூபாய் கொடு. குடுக்குறது 18 ரூபாய் இல்ல 10,000. என்னையா இது? அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கப்படாதா? சரி, என்ன இது? என் பொட்டாட்டி ஆசையா என் மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு. ஓ, மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போதா? ஆமா ஆமா. கும்போணத்துல வத்த குழம்பு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? அங்க என் ஆத்துக்காரி கைப்பக்குவ மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்குவத்தை நீ பார்த்தது இல்லையே? நீங்களும் வத்த குழம்பு வைப்பேல? வத்த குழம்பு வைக்க மாட்டேன், ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பா? குசலாம்பா மூக்குல ஊத்திட்டா ரத்தா. டேய், இந்த மங்கடாசன அடிச்சுட்டா. நான் கமிஷனர்ட்ட போவேண்டா, கோர்ட்டுக்கு போவேண்டா, எங்க போறேன்னு பாறா. கைய காட்டி வச்சறடா. அப்பா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்னு கொடு. எவ்வளவுப்பா? 20 ரூபாய் சார். 20 ரூபாயா? மொத்தம் 2000மா? 20 ரூபாய் தள்ள இருந்துச்சுங்க. இந்தா, தேங்க்ஸ் பா. அங்கிள் அங்கிள் அங்கிள், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னம்மா? இந்த பலூன் கொஞ்சம் ஊதி தரீங்களா? ஏன் உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா.
போதுமா? இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊதுனா உடைஞ்சிராது. உடையாது, நீங்க தைரியமா ஊதுங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கறியா? நான் முதல்ல சொன்னல பெருசா ஊதுனா உடைஞ்சிரும்னு. நீ தானே அம்மா ஊத சொன்ன. எருமை மாடா? ஏய், என்ன மாடு கிட்டு இருக்க? சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு கிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ முதல்ல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ, இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாமலாம் இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எதுவும் சதிகிதி பண்ண போகுதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. இந்த எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி எதுக்கு? ஒரு டஜன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார்ஸ், பேட்டன் பால், ஒரு டெடி பேர், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டியை புள்ள பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் வர இருக்க அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100, 300, 400, 500, 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? ஹேய் மேன், இங்க வா. எது? வாயா. என்ன? அடிங்கோயாலே. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்போ நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டேன்னா கூப்பிட்டு நான் உன்னோட நங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவார். மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டோவுக்கு. இந்தாப்பா அட்டைப்பட்டி ஆட்டோல ஏத்து. அட அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். ஆனா இது என்னடான்னா, ஒரு பலூனை ஊதுற மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைய சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒரு கூட்டாம்னு ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? ஐயா, இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுங்கய்யா. என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, என்ன ட்ரைனிங். இது ஒரு குட்டி பூலா தேவி. அப்பா விநாயக பெருமானே, முத டிங் டாங்னு சொந்தமா ஒரு கொரியர் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கேன். தினமும் டங்கு டங்கு டங்குன்னு கஸ்டமரா வந்து குமிஞ்சு நான் ஓஹோன்னு வாழ்க்கையில முன்னேறணுப்பா. இதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும் விநாயகர் அப்பா. தேவையில்லாம ஒருத்தர் மூக்க உடைச்சு அந்த பக்கமே போக முடியாம சொந்த கம்பெனி வைக்க வச்சுட்டாங்க. நீ தான் காப்பாத்தணும். டேய் இந்தாங்கடா. என்னடா பண்றீங்க? சாமி கும்பிடுறோம். சாமி அங்க இருக்கு, இங்க பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னடா முத நாளே இந்த வேலை பாக்குறீங்க? நல்லா இருக்குடா. டேய் இந்த பாரு, ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவில உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க நல்ல பிள்ளைங்க. இந்த பாரு நாரப்பழுக பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயிரம் வச்சுக்க வாழ்க்கையை கண்ட கண்டல் ஆக்கிடுவாங்க. முதல்ல இடுப்பு மூடு மூடு. இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பியை காய வச்சு இழுத்துருவேன். இழுப்பாரம்ல. என்ன இழுவை ஜாஸ்தியா இருக்கு? டேய் யாரா அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? நாங்க 3 பேர். இதுல கூட்டணி வேற கூட்டணி. இங்க பாருடா, ஒருத்தரை தேவையில்லாம அடிச்சு மூக்க உடைச்சு அதனால வெளியே வந்து வெளியே கடன் உடனே வாங்கி சொந்தமா கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். வச்ச அன்னைக்கு நீங்களும் கூட வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை அந்த கம்பெனியை டெவலப் பண்றதுலயும் கடனை அடைக்கல இருக்கணும். தெரியுமா? அது முடியாதுங்க. என்ன முடியாது? கடனை அடைக்கவே முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னாச்சு?
எந்த லக்கேஜ் வந்தாலும் கிலோக்கு வருவான்னு போட்டீங்கன்னா எப்படி கடன் அடைக்கிறது, எப்படி கம்பெனி டெவலப் பண்றது? போடா கூறுகட்ட குப்பா. புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது ரேட்டை குறைச்சா தாண்டா கூட்டம் கூடும். கூட்டம் கூட தான் ரேட் ஏத்த முடியும். இது அம்பானி மூலம் வியாபார யுத்தி. ஏன்ஜி 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பீங்களா, அந்த ஆளு மாதிரி 5ஆம் தேதி கொடுப்பீங்களா? இங்க வாங்க ஜி. ஏண்டா ஆரம்பிச்சு ₹1 கூட போனி ஆகல, அதுக்குள்ள 1ஆம் தேதி சம்பளமா 5ஆம் தேதி சம்பளமா கேக்குறியே? இந்த ஆபீஸ் எப்படி உருப்படும்? ராஸ்கல் பொட்டு மேல ஓட்டை போட்டுருவேன். என்னடா என்ன அடிச்சிட்டு இருக்கு? ஹலோ என்ன ஹலோ? நான் இங்க அலோன்னு கூப்பிட்டேன், வெளியே எவனோ கஸ்டமர் வந்திருக்கான். கஸ்டமரா? வாங்கடா. டேய் ஆட்டோல வந்திருக்காரா? வாங்க. என்ன சார்? வண்டியில 4 லக்கேஜ் இருக்கு, கொரியர் அனுப்பணும். கொரியர் எந்த ஊர் சார்? மதுரைக்கு. ஆஹா மதுரையாம்டா. முதல் சவாரியா மூட்டையா வந்து இறங்குதுடா. இறக்குடா. மல்லமா பாத்து மல்லமா. அப்படி தூக்கி வந்து இடைய போடு. பாத்ரா மெல்ல. அது எத்தனை கிலோன்னு பாரு. 60 கிலோ. அப்படி அவன 60 இருக்குனா? 60 அது எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? பழக்கப்பட்டது தானங்க. பாருடா. இதை கொண்டு போய் பாருடா. அது 65. அவன 65 இருக்குனா? அட 65 போட்டுக்கடா. இது எவ்வளவுன்னு பாரு. 70 கிலோ. 70. ஆமாடா 70 இருக்கு. நாட் கால்குலேஷன். அப்ப இது எவ்வளவுங்க? 15 கிலோ. மொத்தம் எவ்வளவு? 210. அப்புறதுக்கு இடைய போட்டுட்டு 210 கொடுங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு போவோம்? மதுரைக்கு காலையில 5 மணிக்கு டிங் டாங்னு போய் இறங்கிருங்க. சரி இந்தாங்க 200. இந்தாங்க 10. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க ரசீது அப்படிங்க. சார் எஸ். முத எங்க கொரியர்ல லக்கேஜ் போட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடிக்கடி வரணும் நீங்க. கண்டிப்பா வருவேன். ஓகே சார். ஒண்ணுக்கு வருதுப்பா. ஐயோ. அடக்க முடியலப்பா. என்னடா ஏதோ குழந்தை சத்தம் கேக்குது? அப்பா அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருதுப்பா. டேய் அப்பா. டேய் இதுக்குள்ள நாடா கேக்குது. அவனே புள்ள. டேய் புள்ள அவன. டேய் புடி அவன. விடாத புடி. விடுங்கடா. குழந்தைய டேய் இவன் மேல சந்தேகமா இருக்கு. எல்லாம் முடியும். சரிங்கண்ணா. ஓ முகர கட்டிக்கு கலப்பா கட்டுறேன். அவருங்கடா. அட பாவி. டேய் யாரா அதெல்லாம்? இவன் என் பொண்டாட்டி, இது என் மாமனாரு, இவன் என் மச்சன, இது என் மவன். சரி இதுகளை ஏன்னா மூட்டையில கட்டி கொரியர்ல போட்டு போற? மதுரைக்கு போனா பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஆகுது. 4 பேருக்கு 1200 ரூபாய். இங்க கிலோக்கு 1 ரூபாய். 210 ரூபாய் முடிஞ்சு போச்சுல்ல? ஏண்டா அதுக்காண்டி ஒரு குடும்பத்தை கோணில கட்டி கொரியர்ல போடுவியாடா? போற வழியில மூச்சரிச்சு செத்து போச்சுன்னா எல்லாரும் கொலைகேஸ்ல உள்ள பண்ணுவாடா? டேய் உங்களுக்கு அறிவில்ல, நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியதானே உனக்கு? இந்த எடுபட்ட பையன் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா. காசை மிச்சம் பண்றதுலயே குறியா இருக்கிறான். இது வந்து பரவாயில்லைங்க, போன முறை பார்சல் கட்டி பஸ் டாப்ல உட்கார வச்சுட்டாங்க. இவன் இதே மாதிரி ஒவ்வொரு முறை எங்களை பார்சல் அனுப்பிட்டு இவங்க மட்டும் பஸ்ல வர்றாங்க. ஓ அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இன்னைக்கு இவனை கொரியர்ல போட்டு இவங்கள பூரா பஸ்ல அனுப்புவோம். இவனை பார்சல் பண்ணி மதுரைக்கு அனுப்பாதீங்கய்யா. எங்கயாவது மலைநாட்டு பக்கம் அனுப்பி அருமையா வைங்க. சொன்ன நீங்க. அண்ணே முதலாளிய பார்க்கணும். லெட்டரை கொடுத்து விட்டவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால உன்னை இந்த கூரியர் கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு என்ன வேலை, எந்த ஏரியான்னு மேனேஜர் நாளைக்கு சொல்லுவாரு. சரி சார். வணக்கம் ஜி. டேய் முதலாளி வராரு, பேனா பண்ணு. பறந்துற போறாரு. டேய் தம்பி இங்க வாடா. இவன் இருக்கானே எனக்கு தெரிஞ்சவனுடைய மவன். சரி. புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். இந்த வேலையை எப்படி செய்யறது என்னங்கறத விவரமா பக்குவமா எடுத்து சொல்லு, புரியுதா? ஓகே முதலாளி, ஏன் சீர்றீங்க? சரி சரி போ. பாத்துக்க. தம்பி முருகா வணக்கம். வாங்க. இது வந்து கண்ணாடி வியாபாரமோ காய்கறி வியாபாரமோ கச்சை வியாபாரமோ கறிக்கடை வியாபாரமோ கிடையாது தம்பி. இது ஒரு அருமையான வியாபாரம். இதுல முக்கியமான தபால்கள், தஸ்தாவேஜுகள், தகவல்கள், கோப்புகள், குறும் தட்டுகள், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வரும். இதையெல்லாம் கண்ணை இமை காக்கிறது போல காத்து கொண்டு சேர்க்க இடத்துல கண்ணும் கருத்துமா கொண்டு சேர்த்து கையோட ஒரு கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்துடணும். இதுதான் இதுல முக்கியமான சிறப்பு. அது போக பக்கம் டேய் நான் என்ன லூசா? இப்ப போனானே முதலாளி நரம்பேன். அவனுக்கே தெரியாத விஷயத்தை பூரா அரை மணி நேரமா தம் கட்டி எப்பம் ரெடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட காதுல வாங்காம இவட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. டேய் நான் தான்டா இங்க இன்சார்ஜ். உன்னை கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு தான் சேர்த்திருக்கு. இவட்ட ஜாயின் பண்றதுக்கு உன்னை சேர்க்கல. எலும்பு சிவாஜி சரியில்லையே. டேய் ஜி வந்துட்டேன் ஜி. சொல்லுங்க ஜி. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ 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 போடா. மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. இங்க பாரு, நீ வாங்குற சம்பளம் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணத்தான். வர்றவன் போறவன ஆபரேட் பண்றதுக்குல்ல, தெரியுதா? பி கேர்ஃபுல். பொம்பளை பிள்ளைங்க குழப்பு கொடுத்தா குசும்பு. ஜி
இதுல சீலை இல்ல எந்த பக்கம் குத்துறது? குத்தியாச்சு பா போடா அட்ரஸ் எல்லாம் இருக்கு சீல் குத்துறா இங்க என்ன வேலை இங்க என்ன வேலை வேலை பார்க்காம என்ன வேலை போ போய் வேலை என் முதலாளி நடமை பண்ணு நிச்சா அவராலே நான் என்ன பண்ணுவேன் யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல ஜி எங்க? ஒன்னு தவிர யாரும் இல்லைன்னு சொல்லு. இங்கேயே பாக்காரு, அங்க பார்த்து சொல்லு. வெளியே போயிருக்காரு. வெளியே நான் எங்க? அங்கிட்டு விட்டு போயிருக்காரு சொல்றா. வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. பாக்கலே சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல விருந்து, சிக்கன் மட்டன் சீ ஃபுட் எல்லாம் உண்டு. அதான் ஜியை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். என்னது ஜி விருந்தாம்ல? ஜி இங்கதான் இருக்கீங்களா? போங்க ஜி, விருந்து தானே சொன்னேன், ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒளியலன்னா கூட்டி போய் பெண்ட் எடுத்துருவியே. சரி, நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து. அதானே வார வாரம் நடந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு. வரும்போது உங்க லேபரர்ஸோட வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க. இந்த வாட்டி தனியா வர கிழிச்சாப்பலா அம்பட்டு மேல கூட்டியாந்து வச்சுக்கிற உன்னைய. ஏண்டா டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? ஒருத்தன் பீதியாய் ஒடியாந்து ஒளியானே, அவனை உடனே வர காட்டி கொடுக்கறது. ஜி நீங்க வேற, இவ்வளவு சூப்பரான ஃபிகர் விருந்துக்காக தொலைச்சு வந்து கூப்பிடுற, எவ்வளவு அன்பு ஜி. புரியாம நீங்க. டேய், இது அன்பா ஆப்பான்னு நீ நாளைக்கு வந்து பாக்குற. எங்கடாச்சும் வெளியே வெளியே ஓடுன கணுக்கால வெட்டி போடுவீங்க. டேய், எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருக்கா, விருந்துக்கு போகணும். வர்ற நீ ஓர்த்தா வர்ற. ஆமா, மறுபடியும் எங்கிட்டா? என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா கொய்யால இருக்குடா. உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சொல்லட்டி அடிக்கிறாங்களே. ஜி சாப்பிட ஆரம்பிக்கலையா? நான் இன்னைக்கு விரதம். விரதம் இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன லிஸ்டோ அது உண்டு. பாய், டோரை லாக் பண்ணு. ஜி எதுக்கு டோர் மூட சொல்றாங்க? நீ முதல்ல முடிக்கு சாப்பிடுறா. எதுக்கு மூட சொல்றாங்கன்னு சாப்பிட்டவனு தெரியும். ஜி ஈர ஜி. என்ன இங்க மீட்டிங்? தின்னீங்கல, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி கிளம்பலாம். டேய் டேய் வாங்கடா இங்க. இப்ப என்னென்ன தின்னீங்கன்னு மோலன்னு சொல்லுங்க. சிக்கன் மட்டன் ஈரல் தலைக்கறி தொடக்கறி தின்னீங்கல்ல, இது பூரா உங்க உடம்புல இருக்கு. வேலை செய்யாம போனீங்க, உங்களை பூரா படுக்க போட்டு அம்படு நீங்க இருக்கு. 4 நாய் வச்சிருக்காங்க. சத்தம் போடாம எல்லாருமா போய் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. கோழி வளர்க்கறது கொஞ்சம் இருக்குல்ல, ஆடு வளர்க்கறது அழகு பாக்குறதுக்கு இல்ல, ரெண்டையும் அறுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இதுக்கு தான் இந்த வேலை. போங்க எல்லாரும் போங்க. இதெல்லாம் பிளாக்மெயில் பண்றது. என்னைய பண்ணாளுங்கடா, வாரம் இப்ப போனாலே அவ கூட்டி வந்து என்னைய பண்ணா. நானும் செஞ்சேன். நீங்க 3 பேரும் முதல்ல போய் கக்கிச கழுவுங்க. கக்குசா இதெல்லாம் அசிங்கம். அசிங்கமா கிடக்குறனாலதான் பண்ண சொல்றாங்க. போங்க. நீ என்ன பண்ற? வீட்டுல இருக்க மார்பிள பூரா சோப் போட்டு கழுவு போ. டேய், நீ ஒரு இடம் விடாம ஒட்டிடுறா. போடா தம்பிங்க வாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றீங்க? நம்ம உஷாவை குளிப்பாட்டுங்க. உஷாவா? உஷாங்கிறது நிஷாவோட அக்காவா தங்கச்சியா? நிஷா வளர்க்குற நாய், அதுக்கு பேர் தான் உஷான்னு வச்சிருக்காங்க. வந்த புதுசுல நான் கூட இப்படித்தான வாய பொழந்தேன். போ, உனக்காச்சும் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நாய், எனக்கு வெளியே நிக்குதே 4 சொறி நாய், அத பூரா குளிப்பாட்டணும். போடா போ. என்ன என்னடா? ஏண்டா ஜன்னலை தொடக்க சொன்னா என்ன வேலை பாக்குற? போ, அந்த கக்கிச கழுவு போ. போடா. இந்தாமா, இந்தா எக்ஸர்சைஸ் பண்றதா ஜன்னலை மூடிட்டு பண்ணு. யோ, நீ மூடிட்டு போயா. நான் மூடவா? லூசு பயவில்லை. பயவில்லையே. ஒருத்தனால இந்த பேனை தொடச்சானா? இவங்கிட்ட படுற பாடு என்ன பண்றது? தலையெழுத்து. கொஞ்சம் விட்டா இந்த ஆள் நம்மளை சுத்தி வேலை செய்ய விட்டுருவாரு. முதல்ல இவரை சுத்த விட்டுற வேண்டியதான். நான் முதல்ல அத்தை
பத்தியா அதான் இவ்வளவு நேரம் மெத்த மாதிரியே கிடந்தாளா அந்த பொம்பளை. இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இந்த பர்மா உனக்கு கடைசி அவனை சொல்றேன், இனிமேல் இந்த வீட்டுக்கு விருந்து இருந்து கூப்பிடாத. அது விபரீதத்துல முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நானு. உங்க அத்தையா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அம்மா 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 அம்மா. என்ட்ரி உண்டு நாட்டுக்கிட்ட வருது. ஹாய் பேபி. இதுக்கே 2 பேபி இருக்கும் போல இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. மாப்ள சூப்பர் கடைடா இது. நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. வாடா வாங்க. நில்றா. இங்கெல்லாம் ஐட்டம் வாங்க கூடாதுடா. இங்க வர்ற ஐட்டங்களை வேணா உசார் பண்ணிட்டு கூட்டு போலாம். இங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா வச்சுக்க 6 மாசம் சம்பளம் கட்டு. இங்க வந்தமா சைட் அடிச்சுமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அங்க நல்லா இல்ல, இந்த பக்கம் போலாம். அட பாவி, சனி வந்துருச்சுடா. டேய் இந்த 7:30 எங்கடா இங்க வந்தது? என்னடா பண்ணலாம்? அது கல்ல மாட்டணும், அவ்வளவுதான் காலி. நீ இப்படி எஸ்கேப் ஆவற, அப்படி எஸ்கேப் ஆவற. என்னடா ஆபீஸ திறந்து 2 பேரும் போய் வேலையை பாருங்க. ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு வெயிட் எப்படிதான் தூக்குறாங்க? என்னது? ஆபீஸ திறந்து வேலை பார்த்து உங்க நல்ல பேரை காப்பாத்துறோம்னு சொன்னேன். நீ என் பேரு போடா. புரியுது இல்ல? போலாம். டேய் வந்து இருந்து சாப்பிட்டு போங்க. மறுபடியுமா? டேய் வந்து தொலை போது. வாடா வாடா எஸ்கேப் போயிடலாம். வர வர டார்ச்சர்லாம் தாங்க முடியல. ஏதாச்சும் சைனண்டா. ஐயோ ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஓனர் வேற வீட்ல இருக்காரு. வா போலாம். டேய் இது அவண்டி தானே? ஆமாடா, தொட்டு கும்பிட்டுட்டு போயிடலாமா? இருடா. டேய் பஞ்சர் ஆக்கிடலாம். வண்டி இல்லாம டென்ஷன் ஆயிடுவா. வா வா வா. பஞ்சராடே. வாடா வாடா வாடா. அந்த ஊசிடா. ஊசியா? இது கோடி திக்கிற ஊசியா? அதான்டா குடுறா, சீக்கிரம் குடுறா. சரி நீ அக்கம் பக்கத்துல யாராச்சும் பாக்குறாங்களான்னு பாரு. பாக்குறாடி. நான் அப்படியே குடுறேன். டேய் டேய் காட்டு. தெல்லு தெல்லு தெல்லு. நான் நல்லா குத்தி ஆட்டு பாரு. உண்மையாலுமே காத்து போதுடா. இன்னும் நல்லா பெருசு பண்ணிட்டேன். என் பைக்க பஞ்சர் பண்ணு. இடியட் இடியட் இடியட். நாளைக்கு தனியா வந்து என்ன பாக்குறேன். தனியாவா? என்ன? போடா போய் பஞ்சர் ஓட்டிட்டு வா. ஏன்டா இப்படி பண்ண? நான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்லடா. எப்படி நல்லவன் நினைக்கிற? அங்க என்ன பேச்சு? பஞ்சர் ஓட்டிட்டு வாடா. ஒட்டுறேன். இடியட். கொத்துறத நீ ஒட்டுறது நானாடா? ஏய் நில்லு. கார்னர்ல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல என்ன டிராப் பண்ணிடு. கேரியர் இல்லையே. முன்னாடி பார் இருக்குல்ல, எட்ரா. கோட்டம் குறை சொல்ல. ஷாம்பு வாசமும் சோப் வாசமும் அல்லுது. ஏய் உன் பாடியில இருக்கிற பார்ட்ஸ் ஏதாவது என் மேல பட்டுச்சு கட் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? டேய் அசமந்தம், ஃபாஸ்டா ஓட்றா. டைம் ஆச்சு. இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் காலேஜ்ல இருக்கணும். ஓகே ஓகே. ஃபாஸ்ட்.
ஃபாஸ்ட் ஓடுன்னு சொல்றேன்ல. ஏய் ஆட்டோ ஆட்டோ சார் நிறுத்து ஆட்டோ எதுக்கு? இப்ப பாருங்க. வாந்தி எடுக்க வச்சிட்டோம்ல. காலையில டீச்சர் பையன்கிட்ட பிளேட போட்டுச்சா, அதான் கூவிட்டு இருக்காங்க. டீச்சர் டீச்சர் இன்னைக்கு லேட்டா? அதான் தெரியுதுல. இல்ல ஒரு சாக்கு சொல்றத நிறுத்திட்டு ஒழுங்கா உட்கார்ந்து படி. முருகா, டேய் முருகா, படிச்சு என்னத்த கிழிக்க போறோம்? இங்க பாரு, ஒண்ணு படிக்காம கிழிச்சிட்டு. டேய் அங்க என்ன பேச்சு? ஒழுங்கா புத்தகத்தை பார்த்து படி. ஓரன் ரெண்டு ஈரண்டா நாலு முயிரன். போயிட்டாங்க. எங்க உங்க அக்கா வரல? இதுக்கு உங்க அக்காவே பரவாயில்ல. சீக்கிரம் படுத்தாதானே காலையில எழுந்திருக்க முடியும். வெயில் அடிக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. என்னம்மா? எழுந்திரிடா. ஏய் முருகா எழுந்திரி. இன்னும் என்ன உறக்கம்? ஏய் இந்த வருஷம் நீ 10வது எழுத போற. பப்ளிக் எக்ஸாம். காலையில எந்திரிச்சு ஒழுங்கா படிடா. டீச்சர் புள்ளங்கிற பேரை காப்பாத்து. ஏமா நான் தானே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வர்றேன். நீ வேணா பாரு, என்னால உனக்கு ஓஹோன்னு பேர் வர போகுது. பாப்போம் பாப்போம். முதல்ல நீ எழுந்திரி. உன்னை விட சின்ன பசங்க ரெடி ஆயி டியூஷனுக்கு வந்துட்டாங்க. நீ என்னடானா வெள்ளிக்கிழமை அதுமா 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. அது நல்ல வாடா இருக்கு. வெள்ளிக்கிழமையா? 7 மணி ஆயிடுச்சா? ஐயோ சொல்லிருக்கலாம்லமா. எங்க ஓடுறான் இவன்? ஏண்டா குளிக்காம கொள்ளாம அயன் பண்ண ட்ரெஸ் போட்டுட்டு எங்க கிளம்பிட்ட? குளத்துல குளிக்கமா? குளிக்கவா? என்னடா சொல்ற? உன் பையன் எப்பவுமே டிஃபரெண்ட்மா. சரிமா வா. முருகா நில்லுடா. அமுதா வந்துருச்சாடா? இன்னும் வரல மாப்ள. நீ ஏன் மாப்ள மிட் லேட்? டேய் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லடா. அமுதா வந்துற போறா. முதல்ல மேக்கப் போடு. சீப்பிங்கடா. அதெல்லாம் எதுக்கு? தலைவர் மாதிரி கோதி விடுறா. முதல்ல பவுடர் போடுறா. என்னடா வாசனை இல்ல? எங்க வீட்ல மூஞ்சிக்கு போடுற பவுடர் தீந்து போச்சுடா. அதான் கேரம் போர்டு பவுடர் எடுத்துட்டு வந்தேன். டேய் விடுறா. அந்த பிள்ளை உன் கிட்டத்துல வந்து உன் மூஞ்சிய மோந்தா பாக்க போகுது. எட்டத்துல நின்னு பாக்குறதுக்கு எதை போட்டா என்னடா? என்னடா இந்த பட்டைய போடுறா. அடடடடடடா. மாப்ள பக்தி கொப்பளிக்குதுடா. பக்தி கொப்பளிக்குதுடா. என்னடா? அம்மா வந்துடுறா. தின்னி முண்டா தின்னி முண்டா சொல்லிட்டு தின்றா. அம்மா வந்துருச்சுடா. டேய் முருகா, இது ரொம்ப உனக்கு ஓவரா தெரியல? என்னடா அங்க அப்ப எம்பிட்டு பெரிய ஆளு. இந்த ஊர்ல பாதி சொத்து அவங்கதான். நாம படிக்கிற பள்ளிக்கூடம் கூட அவங்கதான். இந்த பிள்ளை வேற தக்காளி பழமா அழகா இருக்கு. இது ரொம்ப ஜாஸ்தியா தெரியல உனக்கு? நமஸ்காரம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. அதா முருகையா, எனக்கு ஒரு நல்ல பேரா காட்டியா. ஆஹா மஞ்ச மடிஞ்சு போயிருக்கே. கேஸ்ட போடுறா. பாத்தியாடா முருகா, நீ அழகுன்னு அந்த ஆண்டவனே சொல்லிட்டான்டா. இந்த பயல கட்டிக்க எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கா?
கிரிக்கெட்டுக்கு சச்சின், அணுகுண்டுக்கு அப்துல் கலாம், பக்திக்கு நம்ம முருகன் தான்டா. டேய் எங்கடா இதுங்கள காணோம்? சுத்த போயிருப்பல்கடா. வாங்கடா. டேய் போடா போலாம். ஏன்டி இந்த குரங்கு இவ்ளோ அட்டூழியம் பண்ணுது? சனி எனக்கு சாமி கும்பிடவா வருது? ஒரு தடவை கூட அமுதா என்ன பாக்கலையடா. நீ கொண்டு எனக்கு யாரும் ஒரு பவுடர் போட்டு மூஞ்சியெல்லாம் எரியுதுடா. ஏதாச்சும் செய்டா. இப்ப பாரு மாப்ள, வாளை பிடிச்சு தலைய மடக்குறேன். எப்பட பூதம் சி பூதநாயகி கோயிலுக்கு வந்தியா? எங்க அப்பா வெளிய தான் நிக்கறாரு. ஆமா ஆமா, ஆடு மாடலாம் கோயிலுக்கு வெளிய தான் நிப்பாட்டுவாங்க. அப்படி உன்ன உள்ள விட்டாங்க. குசும்பு சிப்படா. ஏய் மாப்ள, எல்லா மூதேவிகளும் திரும்பி பாக்குறாருடா. உன் ஸ்ரீதேவி மட்டும் நம்ம பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாடா. டேய் மாப்ள இருடா. நானா சீனு போடாமலே ஃபிகர் கரெக்ட் ஆகும். குண்டு பண்ணி திணி பண்டாரா போடா அந்த பக்கம். முதல்ல முருகன் வாங்கட்டும்டா. முருகா வாப்பா. அவன் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பல்லு விளக்கி சுத்தபத்தமா வந்திருக்கான்டா. முருகா நீ வாங்கப்பா. அண்ணே இங்கதான் இருக்கீங்களா? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்கண்ணே. ஏனே காலையில பல்லு கூட தைக்காம வந்துட்டீங்க. அப்புறம் குளிச்சுட்டு அதுவும் பல்லு விளக்கி தான் குளிக்கணும்னு டீச்சர்மா சொல்ல சொன்னாங்கண்ணே. அபிஷ்டு அபிஷ்டு குரங்கு மாதிரி இருக்காண்டி. ஓசில பொங்கல் வாங்கி தின்றதுக்கு பொழுது விடிஞ்சோட வந்துட வேண்டியது. குள்ளை கிண்டி கிளறிட்டான்டா. இவனால ரொம்ப அசிங்கமா போச்சுடா, அசிங்கமா போச்சுடா. என்னண்ணே ஏதாவது பொண்ணை காண்டி சைட்டு கிட்ட அடிக்கிறீங்களோ? பூனை குட்டி பாயல முதல்ல ஒன்னதான்டா அடிக்கணும். உண்மையா சொன்ன அதுக்கு என்ன அடிக்கிறீங்க? டேய் ஓடுறா டேய் ஏய், வாடா ஏய், ஓடுறா. டேய் டேய். டேய் கப்பல உடைக்க ஆளுங்களா போயாச்சா? மாமா வந்துட்டாரு. வாங்க மாமா. பூஜைக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்ச உடனே கப்பலை வாஷுக்கு எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரிப்பா. வணக்கம்யா. ஆமா டேய் நீ எஸ்ஏ ஐடியா இல்லையா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சியா? நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சு. சரி சரி சொல்றேன். சரி ஐயா வணக்கம் ஐயா. இருக்கட்டும். என்னப்பா மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஏதோ கப்பல் உடைக்கிற பூஜைன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பூஜை போட்டாச்சுங்களா? எந்த நல்ல காரியமா இருந்தாலும் அமுதா கையால் தான் நடக்கணும். என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. கொஞ்சம் இரு, அவ வந்துட்டோம். முன்னாடி போய் பூஜை ஆரம்பிச்சு. சரிண்ணே. ஐயரே பூஜை ஆரம்பிங்க. ராஜாதி ராஜாஜ பிரசக்ய சாகினே நமோ வச்சமே இஷ்டவனாய குருமஹே சமேகா பான்கா மகாமாதிவஸ்ஸம் காமேஸ்வரமே இஷ்டவனா விதாதோ உபயராஜ வைஷ்டவனாய மகாராஜாய நமஹ. கற்பூர நீராஜனோ தரிசயாமி. கஜானனோ பூதகணாதி சேவிதோ கபித ஜம்பு பலசார பக்ஷிதோ உமாசுதோ சோக விநாசகாரணோ நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். பாதி உடைஞ்சு ஒரு கப்பல் நிக்குதுல்ல, அதைத்தான் அதை இழுத்து விட்டு ஒரு போர்ச்சு கீழே விழுப்பாரு. ஆமா அப்பா என்ன வரல. மாப்ள டபுள் என்ஜின் போட்டுருக்கு. மிதிக்கிற மிதில சும்மா ஜெட் வேகத்துல பறக்கணும். புரியுதா? விடுடா மாப்ள, பின்னி பெடல் எடுத்துலாம்டா. டேய் அது அமுதாக்கார தான். மாப்ள மிதிடா. இடா ரெடிடா. டேய் டேய் ஹர்ஷ முட்ட மிதிடா. மிதி மிதி வருவா. வாடா சீக்கிரம் மிதி. மாப்ள இப்பொழுது சூப்பரா விடிஞ்சிச்சுடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சின்ன பழைய சோறுலாம் தெரிச்சு போச்சுடா.
ஆண்டவா எல்லா பேரும் போஸ்ட் கார்டு சைஸே கேட்டு வராங்க. இன்னைக்கு யாராவது பெரிய சைஸ் கேட்டு வரணுப்பா. டேய் வேணாம்டா, இப்பதானே கடையை திறந்து ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்கான். அவன்கிட்ட பேச்சு கூடுறா போடா. குட் மார்னிங் ஐசு. தம்பி என்ன வேணும்? அண்ணே போட்டோ ஸ்டுடியோவா? பார்த்தா தெரியல. இல்லண்ணே ஒரு போட்டோ ஒண்ணு எடுக்கணும்ண்ணே. என்ன சைஸ்? நல்லா பெரிய சைஸ் எடுக்கணும்ண்ணே. என்ன சைஸ்னு பார்த்து சொல்லு. அண்ணே அந்த அக்கா சைஸ் தானே. அந்த அக்கா சைஸ்ல ரொம்ப காசு ஜாஸ்தி. 500 வாங்க பரவாயில்லையா? காசை பத்தி எல்லாம் கவலை இல்லண்ணே, நம்மளுக்கு போட்டோ அழகா இருக்கணும்ண்ணே. ஏய் அழகா இருக்குன்னா கமலஹாசன் தாண்டா வரணும். நமக்கு பொட்ட பேரே கமலஹாசன் தானே. இது அவருக்கு தெரியுமா? கொஞ்சம் பொறு, கேமரா தொடச்சுக்கிறேன் அப்புறம். சரிண்ணே அப்புறம் பாப்போம்ண்ணே. ஏய் என்னடா? இல்லண்ணே காசு கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணே. எவ்வளவு கம்மியா இருக்கு? அந்த அக்கா சைஸ் 500 தானே? 498 ரூபா கம்மியா இருக்குண்ணே. தம்பி இங்க வாங்க. என்னண்ணே? வாங்க தம்பி வாங்க. அடிங் காலங்காத்தால மூஞ்சி முகரை பாரு. 2 ரூபாயை வச்சுக்கிட்டு 2 மாத்தி போட்டீங்க. ராவு காலத்துல இன்னொரு தடவை பார்த்தேன் அடிச்சு சில்லாக்கிடுவேன். காலங்காத்தால அந்த கருவாச்சி மூஞ்சில முடிச்சாலே இப்படித்தான். ஐயோ அம்மா எப்பா டேய் நீ இந்த போட்டோ எடுக்கிறதுக்காக கண்ட மேல என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கடா. இத வச்சு என்னடா பண்ண போற? டேய் இதை நெஞ்சோட வச்சுக்க போறேன். என்னது நெஞ்சோட வச்சுக்க போறியா? டேய் என்னடா நீ சாவரமே போறாங்க? ஏன்டா அந்த போட்டோலாம் இங்க ஒட்டி வச்சிருக்கீங்க? ஒரு விளம்பரத்துக்காக தான். ஐயோ ஏனே இப்ப நான் என்ன சொன்னேன்? அடிச்சு நொறுக்குங்கடா. ஐஸ்வர்யா போட்டோ ஒட்டுறீங்க, எவருமே ஒண்ணு சொல்லல. ஏண்டா இந்த போட்டோ ஒட்டுறீங்க அடிக்கிறீங்க? பொண்ணு போட்டோ வச்சு விளம்பரம் பண்றேன். பொண்ணுடு சும்மா போர்டுல போட்டோ ஓட்டுனதுக்கே கடையை காலி பண்ணிட்டாங்க. நீ வேற அவ போட்டோவை நெஞ்சில ஒட்டணும்ன்ற. இது மட்டும் இப்ப வந்துட்டு போன நல்லவங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன். மாமனே ஆயுத பூஜை தாண்டே. என் செல்லம் நாளைக்கு திருவிழால உனக்காக என்ன பண்ண போறேன்னு பாரு. இதுவும் ஒரு பொழப்பு. சரிப்பா நான் போய் படுக்கிறேன். ராத்திரில நீ கண்ணு முடிச்சு படிக்கணும்ல, கிளாஸ்ல டீ போட்டு வச்சிடுறேன். சரிம்மா. நீலாம் என்னத்தை படிச்சு எங்க உருப்பட போற? ஒன்னும் புரியல. ஒண்ணும் புரியலையா? புரியலனா முருகனை கேட்கடா. நான் புரிய வைக்கிறேம்மா, நான் புரிய வைக்கிறேன். என்னடா அப்புறம் மரியாதையில வேணும். உட்காரு உட்காரு. புரியுதாடா? புரியுதா? இப்ப புரியுதா? என்னடா இது? வழுக்கு மரத்தை பார்த்தாலே கழுத்து வலிக்குது. ஏய் இதுல மட்டும் நான் ஏறி ஜெயிச்சிட்டா அமுதா கையால கண்டிப்பா பரிசு வாங்கிடலாம்டா. அதை வாங்கி டேய் மாப்ள, ஜெயிக்கிறவன தான்டா பொம்பளை புள்ளைகளுக்கு பிடிக்கும். இதுல மட்டும் நான் ஏறி ஜெயிச்சிட்டா அமுதா மனசுல கண்டிப்பா இடத்தை பிடிச்சிடலாம்டா. டேய் இவனோட பெரிய காமெடியா இருக்குடா. ஏய் பின்ன என்னடா 30 அடி மரம் ஒரு வாரமா எண்ணெயில ஊற வச்சு ஊண்டி வச்சிருக்காங்க. இதுல ஏறத பத்தி யோசிக்க கூடாதா மாப்ள? டேய் நான் ஏறுவேன்டா. ஏற போறியா? ஆமா. ஏன் 5 வருஷமா உச்சிய தொட்டு ஜெயிச்சவன் நான்டா. யானை இந்த வருஷமும் எனக்கு தாண்டா மாலையை போடும். நீ ஏன் கூட போட்டியா? வாடா டேய். வாடா. நாங்க ஏற மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் யானை மாலை போட்டா ஆகாதாக்கும். சும்மா நீங்க மாப்பிள்ள விழுந்துச்சு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள சொல்லுப்பு இப்படி வழுக்குது. அதுக்கு பேர் தான் வழுக்கு மரம். விழுந்து செத்துக்கிட்டு போயிடாத வந்துருங்கிட்டு. நான் முடிவு பண்ணிட்டேன்.
அவன் எக்க எடுக்கட்டா போட்டும்டா. வாங்கடா இந்த பக்கம், நம்ம ஓரமா நிப்போம். ராமேஸ்வரம் கேசவ பெருமாள் கோயிலின் 10வது ஆண்டு வழுக்குமர விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது நகர தந்தையும் அமுதா ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனருமாகிய தொழிலதிபர் விநாயகர் இந்த வருடம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு எங்க போறாவ செல்வி அமுதா அவர்கள் இப்போது போட்டி துவங்க உள்ளது. கடந்த 5 வருடமாக வழுக்குமரம் ஏறி வெற்றி பெற்று வரும் போட்டியாக அவர் பேர் என்னப்பா? முருகன் வழுக்குமரம் ஏற உள்ளார். இந்த வருஷமும் நம்ம மயிலண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. இங்கிட்டு நம்ம ஸ்கூல் பையன் முருகன் ஒப்புக்கு சப்பானி. ஏய் சும்மா ரே, நம்ம ஸ்கூல் பையனுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணனும். எதுக்குடி? கண்டிப்பா தோக்க தான் போறான். இங்க பாறா, தடை விட்டுட்டான். கம் கட்டுங்கடா, ஏறுங்கடா. இங்க பாறா, என்ன கேக்குறடா? உன்னத்த ஏற வேணாம்னு சொல்லுவோம்டா, அசிங்கமா இருக்குடா. வந்துடா முருகா. வாடா. அண்ணே, ஏறுங்கண்ணே. எங்க வந்தவனே? மறுபடியும் ஏறா. ஏறு முருகா, விடாத. ஏறு முருகா. முருகா, come on. கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. அண்ணா ஏறுங்க, ஏறுங்க, ஏறுங்க. ஏறுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஏறுங்க. அண்ணா ஏறுங்க பாறா. ஏறுங்க, ஏறுங்க. ஏறு பாப்பே. அப்படியே ஏறுங்க. உண்மையாலுமே ஏறிட்டான்டா. ஏய் உசுப்புடா, உசுப்புடா. வாடா. என்னடா சொல்றா? முக்கியமான விஷயம், கிளம்பி வாடா. வா. எனக்கிட்ட நேரத்துல இவன் வேற. டேய் எங்கடா போறான்? வாடா, பொங்கச்சோறு சாப்பிட்டு வந்துடலாம். என்னது பொங்கலா? எங்கடா? நம்ம கோயில்ல போறாங்கடா. டேய் எவனோ விவசாயம் இல்லாம பொங்கல் போடுறான், அதை போயிட்டு சாப்பிடணுமா நானு? என்ன நட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் மாப்ள, உனக்கு விஷயமே தெரியாதாடா? என்ன அமுதா ஏதோ நேர்த்தி கடன் பண்றாளடா, அதுக்கு பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அமுதா? டேய் நில்றா. என்னடா? டேய் பொங்கல்னா நல்ல விஷயம் தான். பொங்கல் வச்சா சாப்பிடணும்டா. டேய் என்னடா நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சும்மாடா. வாடா மிதி, அழைச்சி மிதி, போலாம்டா. சரி விரட்டா.
அழகா இருக்காளடா. ஆமாண்டா. சுவாமி பேருக்கே அர்ச்சனை சரிங்க. பண்ணுங்க. நல்லபடியா பண்ணிடுங்க. ருசியா இருந்தா தான் ருசியா இருக்குன்னு எங்க அப்பத்தா அடிக்கடி சொல்லுமுடா. அமுதா அம்மா சூப்பரா. டேய் பாவி, அவங்க வருங்கால மாமியார்டா. வருங்காலத்துல தானே வா, வந்த வேலையை பாப்படா, வாடா. வெறும் பிச்சைக்காரங்களா நிக்கிறாங்க. டேய் வாடா, நாமளும் வரிசையில என்னது? நாளா என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரலடா, நீ போய் வாங்கி தின்னு. டேய் சாமி பிரசாதத்தை போயிட்டு பிச்சை கிச்சன்னு கேவலமா பேசுற நீ. முதல்ல மனுஷனை மதிக்கணும்டா லூசு. ஆமாண்டா, அங்க நிக்கிறதெல்லாம் மேட்டுப்பட்டி மீராசும் சிங்கப்பட்டி செமினு தானே. டேய் முருகா சொன்னா கேளுடா, வாடா வந்துடா போயிடலாம்டா. எவனாச்சும் பார்த்தா அசிங்கமா போயிரும்டா. எப்படி ஒண்ணு ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் எனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவ கையாலே நான் சாப்பிட முடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. வாடா போய் சாப்பிடலாம். எப்படி அப்படி கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றேன்? எனக்கு கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் இருக்குடா, நான் வரமாட்டேன்டா. சரி போடா, டைம் ஆச்சு, ஆள் விட்டு நான் போறேன். ஆமா, பெரிய கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாரு. டேய் உன்னையெல்லாம் ஏர்வாடி தர்கா கூட்டு போய் மந்திரிச்சு விடணும்டா. எக்கெடுக்கிட்டா போய் தொலை. முருகா, நீ என்ன இங்க நிக்கிற? இல்ல சாமி பிரசாதம் வாங்கலாம்னு. ஆஹா. இல்ல பரவாயில்ல, கையில கொடுத்துருங்க. முருகா, திருவிழால சூப்பரா வழுக்கு மரம் ஏறின. எல்லாரும் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ கஷ்டப்பட்டு ஏறி ஜெயிச்சிட்ட. வெரி குட்ரா. தேங்க்ஸ்ங்க. ஏய், எங்களுக்கு மிச்ச மீதி வைடா. பிச்சைக்காரங்கிட்டே பிச்சையா? சரிங்கண்ணா, வரேன். போடுங்க. இது கொஞ்சம் வேணா பரவாயில்ல, வாங்கிக்க. போடுங்க. என்னடா இவன் வெட்ட போன ஆடு மாதிரி வெறப்பா கிடக்குறேன். டேய் டேய் மாப்ள, உனக்கு முத்தி போச்சுடி. டேய் இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா. டேய் என்னங்கடா? இது வரைக்கும் பேசாத அமுதா இவன் பேசிட்டான். இனிமேலும் அவளை துரத்தி காரை ஃபாலோ பண்றது, கீழே கிடக்கிறது, பொறுக்கி திங்கிறது, பிச்சை எடுக்கிறது, இதெல்லாம் வேணாம்டா. அத நீ சொல்ற. இருடா. இப்போ உன் மனசுல இருக்கிறத மொத்தமா ஒரு பேப்பர்ல எழுதி பொட்டலம் மடிச்சு அமுதா கிட்ட கொடுத்துடுறா. கருப்பன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ லெட்டர் எழுதுடா. டேய் என்னடா எழுதுறது? டேய் கவிதை எழுதுவோமா? நான் நல்லா கவிதை எழுதுவேன்டா. டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா நீ. கவிதை கட்டுரன்ட்டு சும்மாரா. டேய் முருகா, ஒழுங்கா ஐ லவ் யூன்னு பளிச்சுன்னு எழுதி கையில குடுறா. ஒர்க் அவுட் ஆகுமாடா? கொடுத்து பாரு மாப்ள. கட்டி மலை எழுத்து பாப்பான். இந்த மலை போன உசுரா. நீ ஏன்டா பயந்து சாகுற? டேய் மாப்ள, நீ லவ் லெட்டர் எழுதுறா, நாங்க கூட இருக்கோம். சரிடா. சரி, லவ் லெட்டர் எப்படி கொடுக்க போற? லவ் லெட்டர் குறானா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற போல இருக்கு. அமுதா கிட்ட லவ் லெட்டர் மட்டும் கொண்டு போய் குறா. போடா, இங்கிலீஷ் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. போடா அந்த பக்கம். சொல்லுப்பா சொல்லுப்பா. இன்னைக்கு கிளாஸ்ல சயின்ஸ் வாத்தியாரு ரொம்ப மட்டை போட்டுட்டாருடி. ஒரே போர் அடிச்சது. ஆமா, புதுசா போர் அடிக்கிறதுக்கு என்ன, அவர் தானே தானடி பண்றாரு. என்னது வாய் ஆணு பறந்துட்டு இருக்க? ஈ காக்கா உள்ள போந்துற போகுது. என்னடா லவ் லெட்டர் கொடுத்தியா? என்னன்னு தெரியலடா. அமுதா அப்படியே கிட்ட வர வர கை காலெல்லாம் நடுங்கி பொண்ணுக்கு வந்துருச்சுடா. கருமண்டா. ஏண்டா லவ் லெட்டர் கொடுக்க தைரியம் இல்லைன்னா எதுக்குடா லவ் பண்றீங்க? என்னடா சரக்கு பாட்டில் எடுத்து வச்சிருக்க? மருந்துடா. மருந்தா? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, சந்தோஷத்துக்கு துக்கத்துக்கு தைரியத்துக்கு இதுதான் மருந்துன்னு. டேய் தப்பு இல்லடா மாப்ள. மாப்ள எடுத்து ஒரு கவுத்துனா எல்லாம் கரெக்ட் ஆயிடும்டா. சரக்கு பாட்டில் மூடிய திறந்தாலே குண்டம் போதே ஆயிடுறான்டா. சங்கு ஊதியாச்சு, அவனை விடுறா. நீ அட்றா மாப்ள, தைரியமா அட்றா.
டேய் நார்த்ரா சொன்னா கேளுடா வேணாம்டா அம்மாக்கு தெரிஞ்ச அம்புட்டு கொன்றும்டா. எங்க வீட்டுக்கு வந்துடுறா. உங்க வீட்ல தெரியாதா என்ன? எங்க வீட்ல நானு எங்க அப்பேன் பெரியப்பேன் சித்தப்பேன் எல்லாம் ஒண்ணா உட்காந்து தண்ணி அடிப்போம். எங்க அம்மா பொம்பளைன்றனால விட்டு வச்சிருக்கோம். டேய் வேணாம்டா வேற ஏதாச்சும் யோசிக்கலாம்டா. உனக்கு அமுதா வேணா குடி, வேணாம்னா விட்டுரு. உனக்கு அமுதா வேணுமா வேணாமாடா? சரிடா. என்னடா கிர்ன்னு இருக்கு? கிர்ன்னு இருக்கா? இதுக்கு பேர் தான்டா தைரியம். இப்படியே போய் லெட்டர் கொடுத்துரு போ. கருப்பன் பேச்சு கேட்டு நல்லா மாத்துவாங்க போறான் பாரு. என்ன அமுதா நல்லா இருக்கியா? நல்லாதான் இருக்கா. பரீட்சைக்கெல்லாம் படிச்சாச்சா அமுதா? எல்லாம் படிச்சாச்சு. ஏண்டி அவளுக்கு ஒத்து ஊதுற? அடேங்க உன்னைய கேட்டனா? நீ ஏண்டி உடால பேசுற? மண்குஸ்காதாரிங்க போங்கடி. ஏ போடி ஒரு போட்டனா. நான் அவளுக்குல தான் சொன்னேன். நான் உன்கிட்ட தான் பேசணும். எனக்கு அமுதா தைரியத்துக்கு தான் நான் குடிச்சேன். ஒரு நிமிஷம் அமுதா, இது வாங்கிக்க அமுதா. அமுதா இது வாங்கிக்கனா. I love you அமுதா. இது வாங்கிக்க அமுதா. நீ நீ இல்ல நீ 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 இத வாங்கிக்கிட்டாதான் நான் கை விடுவேன். இத வாங்கிக்க அமுதா. நீ I love you அமுதா. நான் ரொம்ப நாளா நீ இல்லாம நான் அமுதா I love you அமுதா. நான் ரொம்ப லவ் பண்றேன் அமுதா. நான் அமுதா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா.